السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா சிஸ்டர்ஸ், இன்ஷால்லாஹ் தஆலா இன்னைக்கு அகீதா படத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகீதாவுக்கும் ஈமானுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அகீதா அண்ட் ஈமான், இல்லைனா கனெக்ஷன் பிட்வீன் அகீதா அண்ட் ஈமான் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? அதாவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அடிப்படை என்னம்மா? அவங்களுடைய ஈமான் தான், இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் பெரிய நிஅமத்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈமான் தான் சொல்லுவோம். ஈமான் அப்படிங்கிறது வெறுமனே சொல்லோ அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இல்லை பாரம்பரிய அடையாளமாக நமக்கு ஈமான் கொள்வது அப்படிங்கிறது அதுவும் கிடையாது, இல்லையா? ஈமான் நம்ம பேரண்ட்ஸ் ஈமான் கொண்டிருக்காங்க அதனால் நம்ம ஈமான் கொண்டிருக்கோமா? அப்படிலாம் கிடையாது. அது சொல்லும் கிடையாது, பிரியமாக வந்த ஒரு அடையாளமும் கிடையாது. அது உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை, நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை தான் ஈமான். அதை நாவால் வெளிப்படுத்தணும், செயல்கள்லையும் வெளிப்படுத்தணும், சரியா? அப்போது இதயம், நாவு, செயல், உடல். இதயம், நாவு, உடல். அல்ஹம்துலில்லாஹ், இது மூலமாக தான் நம்ம ஈமானை வெளிப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போது ஈமானுடைய அடித்தளமாக இருக்கிறது என்ன தெரியுமா? அகீதா அப்படிங்கிறது தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அகீதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அக்து அப்படிங்கிற சொல்லுலேருந்து வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படின்னா கட்டி போடுதல், முடிச்சு போடுதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா, அதை இதயத்தில் முடிச்சு மாதிரி உறுதியாக கட்டி போடுறது தான் அகீதா அப்படிங்கிறது. அப்போது ஈமான்னா என்ன? ஈமான் அப்படிங்கிறது அம்னு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான். அதாவது ஈமான் அகீதாவை வெளிப்படையாக சொல்லுலையும் செயல்லையும் வெளிப்படுத்துவோம், சரியா? இப்போது உதாரணத்துக்கு அகீதா அப்படிங்கிறது வேருன்னு வச்சுக்கோங்களேன், ஈமான் அப்படிங்கிறது மரம். அப்போது வேரும் மரமும் மாதிரி அகீதாவும் ஈமானும். இன்னொரு உதாரணம் சொல்லவா? அஸ்திவாரமும் கட்டிடமும் அப்படின்னும் சொல்லலாம். அஸ்திவாரம்ங்கிறது அகீதா, கட்டிடம்ங்கிறது ஈமான், ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லலாமா? இப்போது கடலில் போகக்கூடிய கப்பலை எடுத்துக்கலாம். கப்பல் அதுக்கு ஸ்ட்ராங்காக அது நிற்கணும், புயல் வீசும்போது கூட அது ஸ்ட்ராங்காக அங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவை? நங்கூரம்னு ஒன்று தேவை, இல்லையா? அப்போ இந்த நங்கூரம் தான் அகீதா, கப்பல் தான் என்னது? ஈமான். இப்போது கடலில் புயல்லாம் வீசும், அப்போது கப்பல் ஆடாமல் அசையாமல் அங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன தேவை? நங்கூரம் இருக்கும். நங்கூரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கப்பல் புயல் வீசினாலும் உறுதியாக நிற்கும், அங்கே இல்லைனா கவிழ்ந்து விழுந்துடும், இல்லையா? அது மாதிரி தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல ஃபித்னாக்கள் வந்தாலும் நம்ம உறுதியாக ஈமான் நம்மக்கிட்ட, அதாவது ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நங்கூரம் மாதிரி அகீதாவில் உறுதியாக இருப்போம், சரியா? அப்போது இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். அகீதாவும் ஈமானும் அப்படிங்கிறது நான் என்னெல்லாம் உதாரணம் சொன்னேன்? வேரும் மரமும் மாதிரி, அஸ்திவாரமும் கட்டிடமும் மாதிரி, நங்கூரமும் கப்பலும் மாதிரி, சரியா? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லி காமிச்சான், இல்லையா? நம்ம ஏற்கனவே இந்த ஆயத்தை பார்த்தோம். சூரா இப்ராஹிமில் 14:24 ஆயத்தை பார்த்திங்கன்னா நல்ல வார்த்தைக்கு, அதாவது ஈமானுக்கு அல்லாஹ் கூறும் உதாரணம் என்னன்னா அது ஒரு நல்ல மரம் போன்றது, அதன் வேர் ஆழமாக பதிந்துள்ளது, அதன் கிளைகள் வானளவு உயர்ந்துள்ளன அப்படின்னு நமக்கு சொல்லி காமிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களில் பல தவறான இஸ்லாமிய விளக்கங்களே கொடுக்கப்படுது. இஸ்லாத்தில் இல்லாததை எல்லாமே பித்தத்தான விஷயங்கள் நிறைய பரப்பப்படுது. அது மட்டும் இல்லை, நாத்திக சிந்தனைகளும் அதிகமாக பரப்பப்படுது. இப்போது இதெல்லாமே பார்க்கக்கூடிய முஸ்லீம் தடுமாறாமல் இருக்கணும், இல்லையா? அப்போது அகீதா பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபித்னாக்கள்லேருந்து ஈமான் நிலச்சி நிற்கும். அல்ஹம்துலில்லாஹ். அகீதாவும் ஈமானுக்கும் உள்ள தொடர்பை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அகீதா அப்படிங்கிறது ஈமானுடைய ஆணிவேர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லையா? ஸோ அகீதா அப்படிங்கிறது அஸ்திவாரம் அப்படின்னா, ஈமான் அப்படிங்கிறது அதன் மேலே எழுப்பப்பட்ட கட்டடம். அஸ்திவாரம் பலமாக இல்லைன்னா கட்டடம் நிலச்சி நிற்காது, இல்லையா? ஸோ
இதை நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி வந்து பலர் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாஸில் தான் அதிகமாக வந்து இருக்கிறாங்க. அப்போது அதில் வந்து தவறான கொள்கைகள் அதிகமாக வந்து போஸ்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதில் வந்து மக்கள் பலர் குழப்பமடைகிறாங்க. ஒருத்தவங்களோட அக்கீதா வந்து பலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான குழப்ப சூழல்லேருந்து அவங்களுடைய ஈமானை காத்துக்க முடியும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஈமான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஈமான் அப்படிங்கிற சொல்லு வந்து அம்னுன் அப்படிங்கிற அந்த சொல்லுலேருந்து வந்தது தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதுகாப்பு, அமைதி, நிம்மதி, பாதுகாக்கப்படுதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஈமான் கொண்டவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பாங்களே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நமக்கு வந்து உலக பயம் இருக்கலாம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்கலாம், இல்லைன்னா மன அழுத்தம் இருக்கலாம், ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நமக்கு அதிகமான வேலை பளுவால் ஸ்ட்ரெஸ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படலாம். இல்லைன்னா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, எதிர்கால அச்சத்தை கொள்வது, அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ, இந்த மாதிரி நடந்துருமோ அந்த மாதிரி நடந்துருமோ, இப்படி வந்து அச்சம் கொள்வது. இந்த மாதிரி எதுவுமே முஸ்லீமுக்கு இருக்காது, மோமினுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, ஈமான் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் மேலே நான் பொறுப்பை சாட்டிட்டேன், அல்லாஹ் வந்து என்னை பார்த்துட்டே இருக்கிறான், என்னை வந்து கைவிடவே மாட்டான். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா, இது கண்டிப்பாக மனசை நிம்மதிப்படுத்தும். கண்டிப்பாக ஈமான் கொண்டவங்க நிம்மதியோடு வாழ்வாங்க. அவங்களுக்கு உலக பயம் இருக்காது, மன அழுத்தம் ஏற்படாது, எதிர்கால அச்சமும் இருக்காது அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அல்லாஹ்வை நம்புறதன் மூலமாக ஒரு மனிதன் வந்து தன்னோட மறுமை வாழ்வை வந்து பாதுகாப்பாக மாற்றிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மன ரீதியான அமைதி கிடைக்கும். அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கண்டிப்பாக கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது ஈமான் கொள்றதால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்டு, பயன்கள் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான பயன்கள் பார்த்திங்கன்னா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது, அப்புறம் மன நிம்மதி கிடைக்குது, அப்புறம் பாவங்கள்லேருந்து நம்மளே பாதுகாத்துக்க முடியும், அப்புறம் நரகத்திலேருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும், மறுமை வெற்றி கிடைக்கும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கு வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் 2 இடத்துலையுமே பாதுகாப்பு கிடைக்குதே இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் பாதுகாப்பு அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து பொறுப்பேற்றுக்கிறான், பாதுகாப்பு அளிக்கிறேன் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். சோதனைகள் நேரத்தில் நம்ம நிலை தடுமாறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு மன வலிமை கிடைக்கும், அப்போ மன நிம்மதி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் மறுமை வெற்றி கன்ஃபார்ம், நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன சொன்னாங்க, ஈமானின் சுவையை யார் சுவைப்பார்கள் என்றால், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அனைத்தையும் விட அதிகமாக நேசிப்பவர் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி மன அழுத்தம் நிறைந்த உலகத்தில் உண்மையான ஈமான் கொண்டவங்க தவறான சிந்தனைக்கே போக மாட்டாங்க. சில பேர் வந்து மன அழுத்தத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அந்த எண்ணமே மூமினுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக கவலைப்படுறாங்க. அந்த மாதிரி கவலையும் தேவை கிடையாது. அது அப்படி ஓவராலாம் கவலையும் பட மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அப்படிங்கிற அந்த உறுதி மூமின்கிட்ட இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை தனது ரப்பாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் மனமோந்து ஏற்றுக்கொண்டவன் எப்படிப்பட்டவன், ஈமானின் சுவையை உணர்ந்து விட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. ரதீது பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ரசூலா. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் மனச்சோர்வு, தனிமை, பயம் இந்த மாதிரி எதுவுமே வந்து உண்மையான ஈமான் உள்ளவனை பாதிக்கவே செய்யாது. அவங்கள வந்து தவறான வழிகளுக்கும் வந்து அனுப்பாது இல்லையா? கண்டிப்பாக ராங் டைரக்ஷனை நோக்கி போகவே மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈமானின் அடிப்படையான தூண்கள் என்ன, இல்லைனா ஈமானுடைய நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று தஸ்தீக், இன்னொன்று இன்கியாது. ஒன்று என்ன, தஸ்தீக், இன்னொன்று இன்கியாது. இது வந்து ஈமானுக்கு தேவையான 2 முக்கிய தூண்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஈமானுடைய அடிப்படை பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்னென்னா தஸ்தீக், இன்கியாது. தஸ்தீக்னா என்ன அப்படின்னா, உண்மையை மனதால் ஆழமாக நம்புறது. அதாவது இது வந்து இதயத்தோட செயல் அப்படின்னு சொல்லலாம். உண்மையை ஆழமாக நம்புறது தான் தஸ்தீக்.
அடுத்தது இன்கையாது. இன்கையாதுன்னா என்ன? அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடக்கிறது, கீழ்ப்படுகிறது. இது வந்து உடலோட செயல்னு சொல்லலாம். அல்லாஹுக்கு பணிகிறது, கட்டளைகளை நடைமுறைப்படுத்துறது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது உள்ளத்தால் நம்பி நாவால் சொல்லாதவங்களோட நிலை என்ன? ஓகே, இப்போ ஹார்ட்டால் பிலீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, பிலீஃப் இன் ஹார்ட். ஆனால் வேர்பலாக வந்து ஷஹாதா சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்படின்னா என்ன என்ன அவங்களோட நிலை என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து உள்ளத்தால் நம்புகிறாங்க, ஆனால் வேணுண்டே நாவால் ஷஹாதா சொல்ல மறுக்கிறாங்க. அப்போது இவங்க நிலை என்னவாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இம்மையிலையும் மறுமையிலையும் மோமினாவே கருதப்பட மாட்டார். ஈமான் அப்படிங்கிறது உள்ளத்தால் உறுதிப்படுத்துதல், நாவால் மொழிதல், உறுப்புகளால் செயல்படுத்துதல். ஸோ இந்த மூணுமே ஒரு கலவை தான் ஈமான் அப்படிங்கிறது. ஈமான் என்ன? உள்ளத்தால் உறுதிப்படுத்தணும், நாவால் மொழியணும், உறுப்புகளால் செயல்படுத்தணும். சரியா? அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதாவது உள்ளத்தால் நம்பி நாவால் சொல்லாதவர் வந்து உள்ளம், நாவு, செயல்கள் இந்த மூணுமே ஒன்று சேர்ந்தது தான் ஈமான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நாவால் ஷஹாதா சொல்லாமல் வாய்ப்பு இருந்தும் மறுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அவங்க மோமீனே கிடையாது. சில பேர் வந்து எனக்கு ரொம்ப உள்ளம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் தொழவே மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கலாமா? கண்டிப்பாக அப்படிலாம் இருக்கவே முடியாது இல்லையா? உள்ளத்தால் ஈமான் இருந்துச்சுன்னா செயலில் அது கண்டிப்பாக வெளிப்படுத்தணும். தொழுகையாளியை பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிடலாம் இவங்க உள்ளத்தில் ஈமான் இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஈமான் அப்படிங்கிறது சொல்லும் செயலும் தான். ஈமான் அப்படிங்கிறது என்ன? சொல், செயல். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது கவுலு, அமலு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பீச் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஈமான் அப்படிங்கிறது வெறும் கொள்கை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அது செயல்பாடும் தான். நற்செயல்கள் செய்ய செய்ய ஈமான் வந்து கூடிக்கிட்டே போகும், பாவங்கள் செய்ய செய்ய ஈமான் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதில் உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், மிக சிறியது பாதையில் உள்ள இடையூறுகளை நீக்குவது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஈமான் வந்து கூடும் குறையும், ஈமான் இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் அப்படிங்கிறது தெரியும். அல்லாஹ் வந்து நினைவூட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இதயம் அஞ்சி நடுங்கும். அவனுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான் இல்லையா? நம்ம வந்து ஈமான் வலுவாக இருக்கணும்னா வேறு என்ன பண்ணணும்? குர்ஆனையும் சுன்னாவையும் ஃபாலோ பண்ணணும். அல்லாஹுடைய வேதத்தையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த எல்லாத்தையுமே எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் உண்மையான ஈமான். அல்ஹம்துலில்லாஹ். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக வழிகேடு. ஈமான் அப்படிங்கிறது என்ன? குர்ஆன் ப்ளஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அனைத்தும் அப்படிங்கிறத நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். நாங்கள் வந்து குர்ஆனை மட்டும்தான் ஏற்றுக்குவோம், ஹதீஸை ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு ஒரு வழிகெட்ட கூட்டத்தினர் இருக்கிறாங்க. அதுவும் பெருகிக்கிட்டும் போகிறாங்க. அப்போது ஹதீஸை மறுக்கிறது அப்படிங்கிறது ஈமானை முழுமையற்றதாக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அபு தாலிப் இருக்கார் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை. அவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உண்மை அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஆனால் அவர் நாவால் ஷஹாதா சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லை, இஸ்லாமிய சட்டங்களுக்கும் பணியலை. அப்போது அவர்கிட்ட தஸ்தீக் இருந்துச்சு, ஆனால் இன்கியாது இல்லை. தன்னுடைய சமூகத்தோட பெருமை, அப்புறம் முன்னோர்களுடைய மதத்தை விடுறதுக்கு இருந்த தயக்கம், இதுதான் அவருக்கு வந்து காரணமாக இருந்துச்சு. இன்கியாது ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். அப்போது சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் போதவே போதாது. அதை வெளிப்படையாக ஏற்றுக்கிட்டு பணியணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவர் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தார், ஆனால் ஷஹாதா சொல்லவே இல்லை. சமூக பெருமை வந்து அவருக்கு தடையாகவே இருந்துருச்சு. அதனால் நமக்கு வந்து இந்த இல்மு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதனுடைய இல்மு மட்டும் இருந்தால் போதாது, நம்மக்கிட்ட பணிதலும் அவசியம், கீழ்ப்படிதலும் அவசியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அப்போ தஸ்தீக் மட்டும் இருந்தால் பத்தாது, என்ன வேணும்? இன்கியாதும் வேணும் அப்படிங்கிறத நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஈமான் அப்படிங்கிறது என்ன? உயிருள்ள மரம். அப்போ நற்செயல்கள் வந்து அதனுடைய நீர் அப்படின்னு சொல்லலாம். அகீதா அப்படிங்கிறது அதனுடைய வேர் அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்மளுடைய ஈமான் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள மரம் மாதிரி, அதுக்கு நற்செயல்கள் மூலமாக நீர் ஊற்றணும். நம்முடைய அக்கீதாவை வந்து, அதாவது கொள்கையை சரியாக அமைச்சுக்கொள்றதன் மூலமாக மட்டும்தான் நம்ம வந்து அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருப்போம், பாதுகாப்பை பெற முடியும். அல்லாஹ் நம் அனைவரின் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.